சங்க இலக்கியத்தில் இயற்கை வர்ணனை தமிழரின் இயற்கை அன்பின் வெளிப்பாடு. சங்க கால தமிழர்கள் இயற்கையை தங்கள் வாழ்வின் ஒரு அங்கமாக கருதினர். இயற்கையின் ஒவ்வொரு கூறுகளையும் அதன் அழகையும் சீற்றத்தையும் தங்கள் பாடல்களில் மிக அழகாக வர்ணித்துள்ளனர். சங்க இலக்கியத்தில் இயற்கை வர்ணனை மிகவும் சிறப்பான இடத்தை பிடித்துள்ளது. சங்க இலக்கியத்தில் இயற்கை எவ்வாறு வர்ணிக்கப்பட்டுள்ளது? ஐந்திணை நிலங்கள். சங்க இலக்கியம் இயற்கையை 5 திணை நிலங்களாக பிரித்து வர்ணிக்கிறது. குறிஞ்சி, மலை, முல்லை, காடு, மருதம், வயல், நெய்தல், கடல், பாலை, வெளி என 5 திணை நிலங்களும் தனித்தனி இயற்கை அம்சங்களை கொண்டுள்ளன. பருவங்கள். பல்வேறு பருவங்களில் இயற்கையின் மாற்றங்கள், அதனால் ஏற்படும் உணர்வுகள் ஆகியவை விவரிக்கப்படுகின்றன. மழைக்காலம், கோடைக்காலம் போன்ற பருவங்களில் இயற்கை எவ்வாறு மாறுகிறது என்பது பாடல்களில் அழகாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. இயற்கை கூறுகள்: மலை, காடு, ஆறு, கடல், வானம், மரம், செடி, கொடி, பறவை.